ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபால். இப்போ வந்து டைம் வந்து 9:17. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இங்க. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, எப்படி வந்து லெவல்ஸ் பிளாட் ஆகுது அப்படின்னு சொல்றது. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன பிறகு இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து நிஃப்டி வந்து கேப் அப். சரிங்களா? கேப் அப் ஆனாலுமே இன்னும் லெவல்ஸ் பிளாட் ஆகல. ஏன்னா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன் நான் பாருங்க உங்களுக்கு. ஸோ லெவல்ஸ் கேல்குலேட் ஆகிருக்கா இப்போ வந்து ஏன்னா ப்ரீவியஸான டேஸான லெவல்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். ஏன்னா கன்ஃபியூஸே பண்ணாத உங்களுக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத தெரியணும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாருங்க டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பிளாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கான லெவல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பிளாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து பாருங்க கேப் அப் ஆயிருக்கு. இப்போ நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். நல்லா புரிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஏன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுன்னா, நம்ம என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறோமோ, அதுல வந்து ஒரு 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆன பிறகு தான் லெவல்ஸ் வந்து கரெக்ட்டா பிளாட் ஆகும். அதுவரைக்கும் நீங்க 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஆச்சு? அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, ஒரு கேண்டில் கூட முடியல. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதுல வந்து கேண்டில்ஸ் கரெக்ட்டா லெவல்ஸ் பிளாட் ஆகும். இப்போ நீங்க வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது, இது ப்ரீவியஸான இங்க பாருங்க கேண்டில்ஸ் முடிஞ்ச லெவல்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். இன்னைக்கு ஃபுல் டேக்கு இந்த லெவல்ஸ் மாறவே மாறாது. இப்போ கரெக்ட்டா பாருங்க மார்க்கெட் வந்து பையபிள் லைனுக்கு மேல வந்து போய் கரெக்டா ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க டிபி நம்ம எங்க பண்றோம் இங்க வந்து ஓகே. அண்ட் தென் இங்க பாருங்க இதுக்கு இதுக்கு மேல மார்க்கெட் போகி நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் இருந்தா தான் இங்க பாருங்க இப்போ ஏடிஎக்ஸ் பாருங்க. ஏடிஎக்ஸ் வந்து உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் டிஐ பிளஸ் வந்துட்டு மோர் தென் 20 உங்களுக்கு கரெக்டா ரெட்ல காமிக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இட்ஸ் ஸ்டில் இன் பேரிஷ் மோட்ல தான் இருக்குன்ற மாதிரி காமிக்குது. ஸோ இதை பாருங்க இப்போ வந்து ஏடிஎக்ஸ் வேல்யூ வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க. டிஐ பிளஸ் வேல்யூ என்ன, டிஐ மைனஸ் வேல்யூ என்ன, இப்போ நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இது சேம் கோஸ் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில பாருங்க நான் இப்போ வைக்கும் போது உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரீவியஸ் லெவலும் இருக்கு, இங்கேயும் ஸ்டாட்டிக்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் போயிட்டு இருக்கும். இனி பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் டே லெவல்ஸ் இதுதான். புரியுதுங்களா? பேங்க் நிஃப்டியும் வந்து சேம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு. பாசிட்டிவ் ட்ரெண்ட்னால உங்களுக்கு என்ன ஆகும், சஸ்டெயின் பண்ணி மேலே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோஸ் டு சென்செக்ஸ். சென்செக்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் 5 மினிட்ஸ் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம வந்து கேண்டில் 10 நிமிஷம் வரைக்கும் 1 மினிட் வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்து கரெக்டாக பிளாட் ஆகிட்டு கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் சென்செக்ஸோட லெவல், இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல், இதுதான். ஸோ இங்கே பாருங்க இப்போ நம்ம 1 மினிட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ரீசன் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து எப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு தான் அந்த லெவல்ஸ் டிசேபிள் ஆகிட்டு இங்கே இருக்கும். ஸோ மார்னிங் நம்மளுக்கு வந்து எந்த லெவல் ஓப்பன் ஆகும்னு தெரியறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடுங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9 o'clock 70 மினிட்ஸ் அதான் 9:17 to 9:18 லெவல்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். அன்றைக்கான ஃபுல் டேஸ்க்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்திருக்கு. இங்கே பாருங்க மொமெண்டம் எடுத்துட்டு மேலே போயிட்டே இருக்கு. இப்போ நம்மளுக்கான வந்து பாருங்க ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வந்து 334 இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் கன்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இதுதான் என்னோட ரேஞ்ச். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நான் வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு நான் போயிட்டே இருக்க மாட்டேன். லெவல்ஸ்குள்ள தான் நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன் மார்க்கெட்டை. அது சிஸ்டமேட்டிக் ட்ரேடர். ஸோ நம்ம டார்கெட் இதுதான். சரிங்களா? டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு கேண்டில் போனாலும் அது வந்து ஒரு சின்ன ஒரு 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 கேப் கொடுத்துட்டு ஒரு ஹெட்ரூம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரையல் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போச்சுன்னா நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் கேப் அப் கேப் டவுன் ஆனதுனால நம்ம வந்து எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்ல முடியும். நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரேடர். சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் என்ன, இதுதான் நம்மளோட லெவல்ஸ், இதுக்குள்ள நான் எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம என்ன பண்ணால் ட்ரையல் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ கைஸ் இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே பாருங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை தாண்டி போயிட்டு இருக்கா, மொமெண்டம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இப்போ மொமெண்டம் பாருங்க உங்களுக்கு வந்து டிஐ பிளஸ் தட் இஸ் 42% இருக்கு. உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம்ல 13% இருக்கு. 1 ஹவர்ல வந்து 27% இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம்.
லாங் வந்து போன வாட்டி நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்க, ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் எங்க நடந்திருக்கு, இது இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பை செல்லுன்றா சொல்றது இல்ல, பிரைஸ் அக்செப்டன்ஸ், பிரைஸ் ரிஜெக்ஷன், இதுதான் நம்மளோட டேர்ம்ஸ். இப்போ நம்ம வந்து ஏரோ மார்க் எங்க டினோட் ஆகும்னா, ஒரு இங்க பாருங்க இந்த பேண்ட், இந்த பேண்டுக்கு மேல பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாலே பையர்ஸ் ஆர் மோர், அந்த ப்ரைஸை வந்து அவங்க டிமாண்டுக்கு ப்ரைஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆஸ்க் பிட்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சீரியஸாகவே எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட்ஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது, ஒரு ரொம்ப 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 சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ்லாம் நான் வீக்கெண்ட் பிளான் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். இது யாரும் மார்க்கெட் ஜீரோ தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து இது பிஸ்னஸ் எல்லாமே கரெக்டாக நடக்கிறோம், எப்படி நடக்குது பிஸ்னஸ்ன்றது தெரியிற மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் நடந்திருக்கு. ப்ரைஸ் அக்செப்ட் நடந்த உடனே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கான ரீசன் வந்து எங்கன்னா இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட ஹை பார்த்தீங்கன்னா 437 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி நியர்லி 0.5%, 116 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இது பாருங்க, இப்போ நல்லா பாருங்க, இங்கே நம்ம வந்து ஒரு ரிஜெக்ஷன் சர்க்கிள் வருது. ஸோ இதுக்கு மேலே மூமெண்டம் இருந்தால் ஒரு ஹையர் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஒடிச்சிட்டு மேலே போயிட்டே ஆகணும், அவுட் ரூம் பண்ணியே ஆகணும். எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஈவினிங் வந்து இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் நான் ஈவினிங்கே கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம கொடுக்கல, இது ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி ஸ்டார்டிங் லெவல்ஸ் எப்படி பிளாட் ஆகுதுன்றதுக்காக நான் சொன்னேன். இதை நம்ம ஈவினிங் வந்து நான் வந்து இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்றது நான் ஈவினிங் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் வந்து கிளிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம லெவல்ஸ் எப்படி பிளாட் ஆச்சு, தட் இஸ் ஃப்ரம் 917 to 330 நம்ம பார்த்தோம். அதோட ஃபாலோ அப் வீடியோ தான் இது. ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பிளாட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஜாயின் பண்ண காலையில் எடுத்து. ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ நிஃப்டி சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி என்னன்னா, மார்க்கெட் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த லெவல்ஸ் நம்ம தாண்டணும் அப்படின்னா மொமெண்டம் அதிகமாக தான் இருக்கணும்னு. இப்போ என்னன்னா, வி ஹேவ் அ பாசிட்டிவ் பயாஸ் டுவர்ட்ஸ் மார்க்கெட். பட் ஆனால் மேலே கொண்டு போயிட்டு இதை தாண்டி மொமெண்டம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லை, எந்த ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் ஈவெண்ட்டும் நடக்கல. அதனால அந்த பாசிட்டிவ் பயாஸே இருந்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, எல்லா லிக்விடிட்டியும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நடக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு வந்து கேப் அப் போன மார்க்கெட்டு அதோட வந்து கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்றதுக்கு கீழே முடிஞ்சிருக்கு நீங்க மார்க்கெட் நிஃப்டி. சரிங்களா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் வி ஆர் இன் பாசிட்டிவ் பயாஸ். பட் ஆனா இன்னும் ஒரு பெரிய ஸ்விங், நம்ம ஹை ஸ்விங் கொடுக்கறதுக்கு இன்னும் தயாராகல. அது என்ன ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு மேல போகுமா என்னன்றதை நம்ம வந்து இப்போ என்ன மந்த் ஆரம்பிச்சிச்சு, மந்தோட ஸ்டார்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மந்த்லி லெவல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா, மந்த்லி லெவல்ஸ் இன்னைக்கு பிளாட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுன்னா மந்த்லி லெவல்ஸ் ஸ்பாட் ஆகிடும். சி, நம்ம இன்னைக்கு இதுதான் மந்த்லி லெவல். இன்னைக்கு இது வந்து மந்த்லி லெவலை வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,424 வரைக்கும் வி ஹேவ் அ ஹெட் ரூம். சரிங்களா, அது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. இந்த நோட் ரேட் ஜோனுக்கு மேலே கரெக்டாக நம்ம இதுதான் இன்னைக்கு தான் பிளாட் ஆனதுக்கப்புறம் மேலே தான் பிளாட் ஆகிருக்கு. இதுல வந்து என்னன்னா 24,000 மார்க்கெட் வந்து 24,000. இப்போ என்ன 951 தான் நம்மளுக்கு வந்து பைட் ரேட் ஜோன். சரிங்களா, இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆனதான் நம்ம வந்து பையிங் வந்து அடுத்து ஒரு புஷ் வந்து 25,442 வரைக்கும் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்கு டிராவல் பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம 24,644 வரைக்கும் நம்ம வந்து எந்த ட்ரேடும் வந்து ஒரு கீழே டவுன் ஸ்விங் அப்படின்ட்டு நினைக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் வந்து ஹியூஜ் கரெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 23,966 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கலாம். சப்போர்ட் ஜோனா அந்த ஃபார்ம் பண்ணி நிஃப்டி வந்து திருப்பி மேலே போகலாம். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல எங்க மேல வந்து ரீச் ஆகுதா, இல்ல வந்து கீழே ஒரு கரெக்ஷன் எடுத்து லிக்விட் எடுத்துட்டு திரும்பி மேல போகுதான்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா அந்த மந்த் ஸ்டார்டிங்ல நம்ம மந்த்லியோட லெவல்ஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, ஸோ வீக் 1 hour டைம் ஃப்ரேம்ல வீக்ல என்ன இருக்கு, வீக்லுக்கு பாருங்க. இந்த வீக் வந்து மந்த் ஸ்டார்டிங்னால நம்ம எடுத்தோம். ஆனா இந்த வீக்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸ்க்கான ஹெட் ரூம்ல வந்து கிட்ட நெருங்கிருச்சு. இனிமேல் தான் நம்ம செக் பண்ணுவோம் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து டேஸ்ல எப்படி இது லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, மந்த்லி எப்படி ஒர்க் ஆகுது, வீக்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் உங்களுக்கு. நேற்று 2 நாளா வந்து வெறும் இன்ட்ராடே மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மந்த்தை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து
நான் மந்த்லி லெவல்ஸும் காமிச்சேன், வீக்லி லெவல்ஸும் காமிச்சேன். ஸோ கம்மிங் பேக் டு டெய்லி லெவல்ஸில் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல, கீழே கொடுத்துட்டு பை ட்ரேட்ஸ் எனக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கும். மார்க்கெட் எப்படி நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சேம், பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து மேலே கேப் அப் ஆச்சு, நோ ட்ரேட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு சஸ்டெயின் பண்ணி திருப்பி வந்து பயோபல் லைன் கிட்டே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து விஷயம். பேங்க் நிஃப்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. டவுன் சைடில் வந்து இந்த மொமெண்டம் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல டார்கெட் இங்கே பாருங்க, இங்கே ரிஜெக்ஷன் ஆனது, திருப்பி கொண்டு போக முடியல. மார்க்கெட் மேலே தெரியுது, இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இந்த லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் திருப்பி இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. சென்செக்ஸ் அஸ் யூஷுவல் சேம். கோல்டு பாருங்க, கோல்டு வந்து இன்னைக்கான லெவல் இது. நான் எப்பவுமே நேற்று ஃப்ரீஸ் பண்ணி தான் காமிப்பேன். இப்போ லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, லைவாக வந்து என்னன்னா கோல்டு சஸ்டெயின் ஆச்சு, மேலே வரைக்கும் மொமெண்டம் இல்லை. நோட்டேஷனுக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்கு. நியூஸ்ல கூட பாருங்க எங்க போய் பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, ஒரு ரிஜெக்ட் ஆகுறதோ எங்கவோ, பிக் எங்க வச்சிருக்கு பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரு இங்க வந்து கீழே வந்து ஒரு பெரிய டவுன் சைடுக்கான நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால கேண்டில் இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எப்படி நடக்குதுன்னு கோல்டு நீங்க பாப்பீங்க. BTC USD, இது BTC USD 15 minutes டைம் ஃப்ரேம். ஓகே, மேலே சஸ்டெயின் நம்ம பார்த்துட்டு இருக்கு. எப்படின்றது நம்ம பார்க்கலாம். US30 நான் இப்போ காமிக்கிறது வந்து லைவ் தான் காமிக்கிறேன், நாட் ஃப்ரீ ஸோன். US30யும் வந்து மார்க்கெட் நியூஸ்னால அப்படியே இருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா ஸ்கிரிப்டும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது இந்தியன் மார்க்கெட், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அண்ட் தென் கோல்டு. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோல்டு பார்க்குறாங்க, கேட்டாங்க. கோல்டு நல்லா ஒர்க் ஆகுது, அவங்களுக்காக தான் நான் வந்து லைவாக காமிச்சேன். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்கு, நியூஸ்லேயே எப்படி நம்ம லெவல்ஸ் ஒர்க் ஆச்சுன்னு பக்காவாக செக் பண்ணிட்டுங்க. ஸோ ஃபர்தராக என்னன்றது நம்ம செக் பண்ணுவோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து திருப்பி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். மந்த்லி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, டெய்லி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கம்மிங் பேக் டு நிஃப்டி ஷார்ட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் பார்த்துங்க, லெவல்ஸ் தாண்டி நம்ம வந்து மார்க்கெட்டே மூவ்மெண்ட் பண்ண முடியல இன்னைக்கு. இது வந்து ஸ்டாட்டிக்கான லெவல்ஸ். உங்களுக்கு 917லேயே லெவல்ஸ் பிளாட் பண்ண காமிச்சேன். அதுலேருந்து எந்த லெவல்ஸும் மாறலை. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி வந்து விமேக்கும் விபால எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதை சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். தேங்க்யூ கைஸ், வில் see you tomorrow.